வணக்கம் நேயர்களே. திருவள்ளூரில் டீசல் டேங்கர் ரயிலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு பொதுமக்களை திக்குமுக்காட வைத்துள்ளது. இது குறித்து சில பிரத்யேக தகவல்களுடன் இந்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திருவள்ளூரில் டீசல் டேங்கர் ரயிலில் தீ விபத்து நேர்ந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து நிகழ்ந்தது எப்படி, இதன் பாதிப்பு என்ன என்பது குறித்து விரிவாக விளக்குகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம். சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூரில் இன்று அதிகாலை ஒரு மாபெரும் விபத்துங்க. அதாவது ஒரு கூட்ஸ் வண்டி டீசலை ஏற்றிக்கொண்டு அந்த வேகன்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்கின்றன ஜோலார்பேட்டையை நோக்கி. சென்னைக்கு பக்கத்தில் பெரம்பூரை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது திருவள்ளூர் ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் போது திடீரென கரெக்டாக அந்த ட்ராக் சேஞ்சிங் பாயிண்டில் ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குது. அந்த சரக்கு ரயில் திபுவென ஒன்றின் பின் ஒன்றாக ட்ராக்கை விட்டு கீழே இறங்குது. அதில் ஃபுல்லாக டீசல் இருக்கும் காரணத்தினால மேலே உங்களுக்கு ஹை டென்ஷன் ஒயர் ஓடிக்கொண்டிருக்கிறது. பயங்கரமான பவரில் அந்த எலக்ட்ரிசிட்டி வேலை செய்கிறது. அங்கே ஸ்பார்க் ஏற்பட்டதனால் டீசல் தீப்பிடித்து கொண்டது என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இது விசாரணையில் இருக்கிறது, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதன் பிறகு என்னாச்சு, மலமளவென தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. இது தந்தி டிவியினுடைய கிராஃபிக்ஸ் காட்சிகள். ரயிலில் சுமார் 17 பெட்டிகள் எரிந்து நாசமாகின. சுமார் 12 கோடி மதிப்பிலான டீசல்கள் எரிந்து நாசமாகின என்று சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் 52 வேகன்கள் இருக்குது. அந்த 52ல் 17 எரிந்து நாசம். ஒன்றை பத்திரமாக கொண்டு போயிட்டாங்க. ஒரு ட்ரக்கை கொண்டு வந்து அதிலிருந்த டீசல்லாம் 3 ட்ரக்கில் பிரித்து திரும்ப சென்னையே கொண்டு வராங்க. மீதமுள்ள பெட்டிகளை பத்திரமாக அங்கிருந்து கொண்டு வந்து விட்டார்கள். சுமார் 34 பெட்டிகள் பத்திரமாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வேற ஒரு என்ஜின் போட்டு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இவ்வளோ பெரிய விபத்து அப்படிங்கிறதுனால மொத்தம் 4 ட்ராக் இல்லையா, அந்த விபத்தில் வேறு எந்த ட்ரெயினும் போக முடியல, வர முடியல. அதற்கு முன்னாடி ப்ளூ மவுண்டன் ட்ரெயின் ஒன்று வந்து கொண்டிருந்தது. நல்ல வேளை அந்த டிரைவர் ரொம்ப உஷாராக திருவலாங்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல, அது ஸ்டாப்பிங்கே கிடையாது, இருந்தாலும் நிறுத்திவிட்டார். அவர் மட்டும் பயங்கரமான நெருப்பையும் புகையையும் பார்க்காம நிறுத்தாமல் ட்ரெயினில் வந்திருந்தார். மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பொதுமக்கள் பயணித்து கொண்டிருக்காங்கல்ல ப்ளூ மவுண்டனில். அந்த டிரைவர் பாராட்டுக்குரியவர் என்று பேசப்படுகிறது. சரி, முதல்ல அங்கிருந்து காட்சிகள் நிறைய வந்திருக்கு. நம்ம தந்தி டிவியோட செய்தியாளர் தாயுமானவன் இன்று அதிகாலை முதலே அந்த இடத்திலிருந்து செய்தி சேகரித்து கொண்டு காட்சிகளை நமக்காக எடுத்து கொடுத்து வருகிறார். முதல்ல அந்த ட்ரெயினில் ஏற்பட்ட தீயை பார்த்து விடுவோம். கீழே வந்துருக்கீங்களா? சட்டென தீயணைப்பு வாகனங்கள் வர முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனில் 1 கிலோமீட்டர் ட்ரெயினை தாண்டிடுச்சு. அந்த பகுதியில் ஃபயர் ஆகிடுச்சு. அங்கே தீயணைப்பு வாகனங்கள்லாம் வந்து பிறகு தீயை அணைக்க ஆரம்பித்தார்கள். இது டீசலில் பிடிச்ச தீ அப்படிங்கிறதுனால தண்ணி ஊற்றி அணைத்தால் மட்டும் போதாது, தீ அணைக்க முடியாது. ரசாயனத்தை கலந்து அடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் தீ அணையும். இப்படி பல மணி நேரம் போராட்டம் நடைபெற்றது. அந்த தீ அணைக்கும் காட்சிகளை பார்த்து விடுவோம். இது டீசல் தீ என்பதால் பயங்கரமாக எரிந்து கொண்டிருந்தது. அங்கே ரயில்வே ட்ராக்குகள்லாம் இருக்குல்ல, மொத்தம் 4 ட்ராக் இருந்தது. அதில் சில ட்ராக்குகள் கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. சுமார் 200 மீட்டர் வரை
அந்த ட்ராக் சேதமடைந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். கீழே உள்ள ட்ராக்ல மட்டுமா பாதிப்பு? பயங்கரமான தீ என்பதால் மேலே அந்த எலக்ட்ரிக் ஒயருக்கு உடனே எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா அசம்பாவிதம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணாலும் அந்த ஒயர் கடுமையாக சேதமடைந்துள்ளது, ஆங்காங்கே அருந்து தொங்குகிறது. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். Let them put the ballast. காலை 5:30 மணி முதல் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல பேர் வெளியூருக்கு போனோம், வெளி மாநிலம் போனோம், பெங்களூர் போனோம், இந்த பக்கம் கோயம்புத்தூர் போனோம், இந்த பக்கம் திருப்பதி போனோம். சென்னையிலிருந்து எந்த ட்ரெயினும் இயக்கப்பட முடியவில்லை. இப்படி ஒரு விபத்து. அந்த கூட்ஸ் பெட்டிங்கெல்லாம் அப்படியே அந்த டீசலோட பக்கத்தில் அப்படியே கவிழ்ந்து கிடக்கிறது. பக்கத்து ட்ராக்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, சக்கரம் ஒரு பக்கம், வேகன் ஒரு பக்கம் என்று காட்சி அளிக்கிறது. பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். சில ட்ரெயின்களை மட்டும் அரக்கோணத்திலிருந்து இயக்குகிறோம் என்று ரயில்வே அறிவித்தார்கள். சென்னை பயணிகள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். கடைசி நேரத்தில் சொன்னால் எப்படி, கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லியிருந்தால் நாங்கள் எப்படியாவது ஒரு ரயிலில் அரக்கோணம் போய் சேர்ந்து அங்கிருந்து வேறு ஊருக்கு போய் சேர்ந்துருப்போமே அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள்கிட்ட தங்கள் வருத்தத்தை பதிவு செய்தார்கள். மாநில அரசும் பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. சில இடங்களில் அந்த காட்சிகளை பார்த்து விடுப்போம். இந்த விபத்து எப்படி நடந்தது என்று தந்தி டிவியினுடைய கிராஃபிக்ஸ் டீம் உங்களுக்காக பிரத்யேக கிராஃபிக்ஸ் காட்சிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை முழு திரையில் பார்த்து விடுவோம். பயங்கர தீ படிப்படியாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு முழுமையாக தற்பொழுது தீ அணைக்கப்பட்டாலும் சேதங்கள் அதிகம். ட்ராக்கு சேதமாயிருக்கு, அங்கே உள்ள கூட்ஸை கிளியர் பண்ணணும், மேலே உள்ள எலக்ட்ரிக்கல் ஒயர் சேதமடைஞ்சிருக்கு. அந்த வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம்.
பயணிகள் மிகப்பெரிய சிரமத்துக்கு இன்று ஆளாகி விட்டார்கள். தீ விபத்து நடந்த பகுதியில் தற்போதைய நிலவரம் என்ன, ரயில் சேவை எப்போது சீரடையும் என்பது குறித்து பிரத்யேக தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலாஜி. தீயணைப்புத்துறையினர் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் இன்று அதிகாலை முதல் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்ததை நம்ம இன்று முழுக்க பார்த்தோம். முற்றிலும் 17 பெட்டிகள் எரிந்த நிலையில் மொத்தம் 52 பெட்டிகள் கொண்ட இந்த சரக்கு ரயிலில் 17 பெட்டிகள் எரிந்து சேதமடைந்தது. மீதமுள்ள 35 பெட்டிகளில் உள்ள டீசல் அந்த டேங்குகளை அகற்றி சென்னைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். மேலும் இன்று அதிகாலை முதல் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் மார்க்கமாக செல்லக்கூடிய விரைவு ரயில்கள், பெங்களூருக்கு செல்லக்கூடிய விரைவு ரயில்கள், சதாப்தி எக்ஸ்பிரஸ் போன்ற பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இன்று ரயில்வே துறையினாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் ரயில்வே அதிகாரிகள் இன்று மாலை 5 மணிக்கு ரயில் சேவை தொடங்கப்படும் சொல்லியிருந்த நிலையில் தற்போது வரை பணி நடைபெற்று தான் வருகிறது. இன்று இரவு முழுவதும் பணி நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த அருகே உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களில் மாற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர், திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் அமைச்சர்கள் இங்கே பார்வையிட்டு இருக்கிறார்கள். மேலும் ரயில்வே ஊழியர்கள் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்டோர் தற்போது மீட்பு பணியில இந்த சரக்கு ரயில் அகற்றும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த தண்டவாளமானது ஒரு 400 மீட்டருக்கான தண்டவாளம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்டவாளத்தை மாற்றும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் உயர்தர அந்த ஒயர் என்று சொல்கிற மின் அழுத்த ஒயர் முற்றிலும் சுமார் 1 கிலோமீட்டருக்கு தூரமான மின் கம்பங்கள் பழுதடைந்திருக்கிறது. அது மாற்றும் பணியிலும் தொடர்ந்து ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். முற்றிலும் தீயை அணைக்கப்பட்ட நிலையில் அந்த டேங்குகளை அகற்றி இந்த ரயில்வே தண்டவாளத்தை புதிதாக அமைத்து இந்த ஒயர்களை புதிதாக மின் ஒயர்களை அமைத்து இன்று இரவுக்குள் முடித்தால் நாளை ரயில் சேவை தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக பாலாஜி. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தீ விபத்து காரணமாக அருகில் வசிக்கும் மக்கள் அச்சமடைந்தனர். தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கண்ணீருடன் தெரிவித்தனர். பாருங்க சார், எங்க நிலைமைங்கள இந்த கோல குட்டிலாம் பாருங்க சார். இத்தனைக்கு நைட்ல வச்சா கூட ஒரு நாய் இருக்கு சார். நைட்ல வச்சுன்னு சொல்லலாம் சார். பகல்ல சார் 5 மணிக்கு உங்க வண்டி சார். இதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கல. எங்களுக்கு என்ன சார் நியாயம் கிடைக்கும் சொல்லுங்க பாருங்க சார். இந்த இடமே அழிஞ்சிடுமே சார். புள்ளிங்க கல்யாணம் வச்சுக்கிறேன் சார். என் புள்ளிங்க நான் வயணம் வச்சுலாம் போச்சு சார். ஒண்ணு பேரு ஒண்ணு எங்க மாறி மாறி போய் எடுக்க முடியுமா? ஒரு பொருள் இல்ல, எல்லாமே போச்சு. எடுக்க முடியுமா பாருங்க சார். ஒரு கேஸ் எல்லாம் வச்சா என்ன சார்? எவ்வளவு பேருக்கு நீங்க நிவாரண நிதி கொடுக்குறீங்க? தீ விபத்து நடந்த இடத்துல அமைச்சர் நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆய்வு செய்து மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டாங்க. அரசு தரப்பில் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர்களிடம் அவர்கள் விளக்கி கூறினர். என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். இங்கே சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் அவர்களெல்லாம் பாதுகாப்பான சமூக கூடத்தில் தங்க வச்சு அவர்களுக்கு தேவையான காலை உணவு, மதிய உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்தில் எந்தவித காரணத்தை கூட எந்த விதமான அசமாவும் ஏற்படாத அளவுக்கு அனைத்து துறை அதிகாரிகளும் இங்கே முகாமிட்டிருக்காங்க. போக்குவரத்து தடை ஏற்படக்கூடாது என்று தான் மாண்பு முதல்வர் அவர்கள் திருவள்ளூர்ந்து அங்கே தரைமார்க்கமாக போக வேண்டும் என்பதற்கு அனைத்து போக்குவரத்து வசதிகளும் ஏற்பாடு பண்ணியிருக்கு. இதில் மக்கள் பாதிப்பு இல்லை, ஒருத்தர் கூட எந்த விதமான பாதிப்பு இல்லை. ஒரு சின்ன சிராய்ப்பு கூட யாருக்கும் இல்லை. அந்த அளவுக்கு பாதுகாப்பான முறை உடனே அது ஏற்பட்ட உடனே அசம்பாவிதம் ஏற்பட்ட உடனே அவங்களாம் வெளியேற்றிட்டோம். டீசல் இன்ஜின் தான், டீசலுக்கான இன்ஜின் தான். ஒன்றும் பெரிய வேறும் வயலேஷன் இல்லை. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்க இல்ல, அதுதான் மக்கள் எங்க நம்ம இப்ப இமீடியட்டா இருக்கிற 1-2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்க மக்களை நம்மளே எவாக்குவேட் பண்ணிடுறோம். இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லேயே ஸ்டாப் பண்ணி அங்க இருந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் மூலியமா நியர்பை பெரிய டவுனுக்கு நம்ம அனுப்பிச்சிடுறோம். அங்க இருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலியமா அவங்களுக்கு பஸ் அரேஞ்ச். பயங்கர தீ விபத்து காரணமா திருவள்ளூர்ல காற்றோட தரம் மிகவும் ரொம்ப மோசமாயிடுச்சு. திருவள்ளூர்
திருவள்ளூரில் சரக்கு ரயில் தீப்பிடித்ததன் எதிரொலியாக அப்பகுதியில் காற்றின் தரக்குறியீடு மிதமான அளவில் மோசமடைந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. குறிப்பாக எரிபொருள் பற்றி எரிந்ததால் காற்றின் நுண்துகள்கள் பாதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் காற்றில் PM 2.5 முதல் 13.6 வரை துகள்கள் கலந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. PM 2.5 என்பது 2.5 மைக்ரோமீட்டருக்கும் குறைவான விட்டம் கொண்ட நுண்ணிய துகள்களை குறிக்கும் நிலையில் இது சுவாச அமைப்பு மற்றும் இதயம் தொடர்பான உடல்நல பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. தீ விபத்து நிகழ்ந்த சுற்றுவட்டார பகுதியில் இதயம் மற்றும் நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க கவனமா இருக்கணும்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க. திருவள்ளூரில் டீசல் ஏற்றி வந்த சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் புகை மூட்டம் காணப்பட்டது. இதனால் காற்றில் கார்பன் கலவை நிறைந்து காணப்படும் என்பதால் இதயம் மற்றும் நுரையீரல் பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அந்த ஹைட்ரோ கார்பன் மெட்டீரியல் இந்த டீசல் சம்பந்தப்பட்ட புகை பொதுவாக வெளியே வரும் பொழுது அதில் என்ன விதமான பொருட்கள் ஒருக்கு பாதிப்பு விளைவிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அதில் இருக்க கேஸ் பார்ட்டிகல்ஸ். அதில் என்னென்ன கேஸஸ் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு இருக்கும், சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கும், நைட்ரஜன் ஆக்சைடு இருக்கும், பென்சீன் அப்படிங்கிற பொருட்கள் இருக்கலாம். இது இல்லாமல் அதில் நுண்ணிய துகள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய PM 2.5 அப்படிங்கிற பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம். அந்த 2.5 மைக்ரான் சைஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன நேச்சர்னா, பெரிய பார்ட்டிகளாக இருந்தால் நம்ம காற்றுக்குள்ளாய் பிரிஞ்சுக்கிட்டே போகும்பொழுது மேலேயே தங்கிடும். ஆனால் அந்த மிக சிறிய 2.5 பார்ட்டிகிள் அப்படிங்கிறது வந்து நுரையீரலோட கடைசி பகுதியான அல்வியோலை வரைக்கும் போய் உடலில் பாதிப்பு உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதுபோக கேன்சர் உண்டாக்கக்கூடிய பொருட்கள் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ், பென்சீன் அப்படிங்கிற பொருட்களும் இந்த டீசல் எக்ஸாஸ்டில் கண்டிப்பாக இருக்கலாம். எந்தெந்த பகுதியெல்லாம் அந்த கேஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுது நம்ம உடல்லன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கண், மூக்கு, தொண்டை, வாய் அல்லது நுரையீரல் மண்டலம் அன்று தோல், இதில் தான் வந்து இந்த பாதிப்புகள் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். கண் எரிச்சல், மூக்கு ஒழுகிறது, தொண்டை எரிச்சல், தொண்டை வலி, மூச்சு வாங்கிறது, நெஞ்சு இறுக்கம் அல்லது இருமல், அப்புறம் தலைவலி, தலை சுற்றல், படபடப்பாக இருக்கிறது, தோல் எரிச்சல், இது மாதிரியான பாதிப்புகள் இதில் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதாவது ஒரு ஆஸ்மா நோயாளி, COPD நோயாளி அல்லது இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் இருக்கிறவங்க, ஏற்கனவே ஆக்சிஜன்லாம் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்களுக்குலாம் அதோட இம்பேக்ட் பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனோட பாதிப்புகள்லேருந்து குறையணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த இடத்த விட்டு தள்ளி இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. லாங் டேர்மில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதீத அளவில் அந்த புகை உள்ளே போகுது, ரொம்ப நேரம் அதில் எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்னால் அவங்களுக்கு ஈவன் கேன்சர் மாதிரியான பாதிப்புகள், ஆஸ்மா நோயினோட தீவிரத்தன்மை ரொம்ப அதிகமாகிறது ஆகியவை ஏற்படலாம். டீசல் டேங்கர் ரயில் தீ விபத்து தொடர்பாக விசாரணை குழு அமைத்து விசாரணை தீவிரமாக நடைபெறுவதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தெரிவித்துள்ளார். Already appointed, started the work. Hot axle is behind this incident. Wheel hot axle. No such information as of now, but we even don't know the cause of fire. So both have to be established, what has caused fire and what has caused the derailment. So both has to be based on the evidence, we will arrive at the conclusion. The cause of fire can be many. It can be internal, it can be external, it can be. So that needs to be established. So now we are cancelling minimum trains. Most of the trains coming towards Chennai, we are short terminating at Arakonam. So Arakonam, we in coordination with the district administration, we have arranged a lot of buses. திருவள்ளூர் பகுதியில் ரயில் சேவை எப்போது சீராகும் என்பது குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு. டீசல் டேங்கர் ரயில் விபத்தால் அரக்கோணம் வழித்தடத்தில் துண்டிக்கப்பட்ட போக்குவரத்து திங்கட்கிழமை காலை முதல் முழுமையாக தொடங்கும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு தீப்பற்றியதால் சென்னை அரக்கோணம் வழித்தடத்தில் ரயில் சேவை மொத்தமாக நிறுத்தப்பட்டு தற்காலிக சீரமைப்புக்கு பின் தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து பணிகளையும் முடித்து வழக்கமான ரயில் நடவடிக்கைகளை விரைவாக மீட்டெடுக்கவும் பயணிகளின் பாதுகாப்பு
பாதுகாப்பு மற்றும் சேவையை முன்னுரிமைப்படுத்துவதற்கும் முழுமையாக உறுதி பூண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் நிலைமையை தணிக்கவும் ரயில் சேவைகளை விரைவில் மீட்டெடுக்கவும் போர்க்கால அடிப்படையில் அனைத்து முயற்சிகளும் நடந்து வருவதாகவும் ரயில்வே நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. தற்போது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.